கொண்டாடுறோம். இது உலகளாவிய ரீதியில் வந்து நடக்குது. யாழ்ப்பாணத்திலையும் தொடர்ந்து 2-3 வருடங்களுக்கு மேலாக வந்து நடத்தி கொண்டு வரோம். வணக்கம் உறவுகளே, வன்னி நண்பன் யூடியூப் தளமூடாக மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாண மாவட்டத்தில் மிகவும் பிரம்மாண்டமான முறையில் வீதியோரங்களை ஆக்கிரமித்ததாக பெரிய அளவில் வந்து இந்த ப்ரைட், அதாவது ஒரு விழிப்புணர்வு ஊர்வலம் மாதிரியாக இந்த ஊர்வலம் நடாத்தப்பட்டிருந்தது. உண்மையில் இந்த ஊர்வலத்தை நடாத்தியவர்கள் யார் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால் LGBTQ கம்யூனிட்டி என அறியப்படுகின்ற அந்த நபர்களால் தான் இந்த ஊர்வலம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. உண்மையில் வந்து இந்த ஊர்வலம் அல்லது இவர்களினுடைய நோக்கம் என்னவென்று சொல்லி பார்த்தீர்கள் என்றால், நிச்சயமாக மனிதர்கள் அனைவரும் சமமானவர்கள். உடல் ரீதியாக சில விடயங்கள் மாறுபட்டதாக இருந்தாலும் நிச்சயமாக உணர்வு ரீதியாக அனைவருமே சமமானவர்கள் என்ற ரீதியாக இந்த விழிப்புணர்வு ஊர்வலம் நடாத்தப்பட்டிருந்தது. அதே நேரம் உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்தில் நான் நினைக்கிறேன் இதோடு 2 வருடங்களுக்கு மேலாக இந்த ஊர்வலம் நடாத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் உலகளாவிய ரீதியில் இது விழிப்புணர்வு விடயமாக இடம்பெற்று கொண்டிருக்கின்ற நிலைமையில் யாழ்ப்பாணத்திலும் இவ்வாறானதொரு விடயம் இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றது. இதில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த LGBTQ உறுப்பினர்கள் மாத்திரமல்லாமல் இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலும் இருக்கக்கூடிய LGBTQ கம்யூனிட்டி சார்ந்த நபர்கள் ஒன்று சேர்ந்து தங்களுக்கான அந்த உரிமைகள், அதே போல் தாங்களும் சம மனிதர்களாக மதிக்கப்பட வேண்டும் என்ற ரீதியில் மிகவும் பெருமையுடன் இந்த விடயத்தை யாழ்ப்பாண வீதிகளில் தங்கள் சந்தோஷங்களையும் ஆரவாரங்களையும் வெளிப்படுத்தியதாக இதில் மேற்கொண்டிருந்தார்கள். அதற்கான காணொலிகளை நீங்கள் இதன் மூலமாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு தெரியும், இந்த LGBTQ கம்யூனிட்டியினை சார்ந்தவர்கள் அதிகமான இடங்களில், வேலைத்தளங்களிலோ அல்லது பல இடங்களில் தங்களுக்கான ஏற்றத்தாழ்வுகள் இடம்பெறுவதாகவும், அதே நேரம் தாங்கள் ஒதுக்கப்படுவதாகவும் பல விடயங்கள் ஏற்கனவே நாங்கள் செய்திகள் மூலமாக அறிந்திருக்கக்கூடியதாக இருக்கும். எனவே அவ்வாறு இல்லாமல் நாங்களும் சாதாரண மனிதர்களைப் போலதான் என்றவாறாக தங்களினுடைய அந்த பெருமையை வெளிப்படுத்தும் முகமாக ப்ரைட் 2025 என்பதாக சந்தோஷமாக, அதே நேரம் ஆரவாரமாக தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் முகமாக இந்த விழிப்புணர்வு ஊர்வலத்தை நடாத்தியிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம். இந்த மாதம் வந்து LGBTIQ+ல வந்து நாங்கள் அதை விழிப்புணர்வு மாதமாக வந்து கொண்டாடுறோம். இது உலகளாவிய ரீதியில் வந்து நடக்குது. யாழ்ப்பாணத்திலையும் தொடர்ந்து 2-3 வருடங்களுக்கு மேலாக வந்து நடத்தி கொண்டு வரோம். நான் வந்து வவுனியாவிலேருந்து வரேன். இவங்களுக்கு வந்து என்னுடைய சப்போர்ட்டை வந்து வழங்குறதுக்காக இந்த இடத்துல வந்துருக்கேன். நாங்கள் எல்லாருமே ஒரே மனிதர்கள் தான் என்றதை வந்து குறிக்கிறதுக்காக தான் இந்த விடயம் வந்து நடக்குது. நன்றி. இலங்கையில் வந்து வவுனியாவிலையும் யாழ்ப்பாணத்திலையும் இப்போ மலையகத்திலையும் வந்து தொடங்கி இருக்கிறாங்க. வவுனியாவில் வந்து இது வந்து 2வது தடவையாக வந்து நடக்குது.